இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போற கதை அட்டகாசமான ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி, கதைக்குள்ள போலாமா? அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் உலவிக் கொண்டிருக்கும் போது ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்டார். அர்ஜுனன் 1000 பொற்காசுகளை கொடுத்தான். முதியவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆஹா, இது நம் குடும்பத்திற்கு 5-6 ஆண்டுகளுக்கு போதுமே என்று எண்ணி வீட்டிற்கு புறப்பட்டார். இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை வயோதிகரிடமிருந்து பறித்து சென்று விட்டான். சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனனிடம் முதியவர் நடந்ததை சொல்ல விலை உயர்ந்த நவரத்தின கல்லை கொடுத்து அதையாவது பத்திரமாக கொண்டு செல்லும்படி கூறினான். முதியவரும் கவனமாக வீட்டுக்கு கொண்டு சென்று மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் கூட சொல்லாமல் பரணில் இருந்த பானையில் ஒளித்து வைத்து விட்டார். இதை அறியாத அவரது மனைவி பரணில் இருந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்றாள். பானையை கழுவும் போது உள்ளிருந்த கல் ஆற்றில் விழுந்து விட்டது. அவள் பானையுடன் வீட்டில் நுழையும் போது வெளியே சென்றிருந்த வயோதிகர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி கல் எங்கே என மனைவியை கேட்டார். எதுவும் அறியாமல் அவள் விழிக்க ஆற்றிற்கு சென்று பல மணி நேரம் தேடியும் பலனின்றி திரும்பினர். சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை பார்க்கும்போது அர்ஜுனன் கண்ணனிடம் இவர் அதிர்ஷ்டமில்லாதவர் என்றான். அதை ஆமோதித்த கண்ணன், இந்த முறை நீ இவருக்கு 2 காசு மட்டும் கொடு என்றார். அர்ஜுனனும் அதை கொடுத்து அனுப்பிவிட்டு கண்ணனை பார்த்து 2 காசுகள் அவருக்கு எந்த சந்தோஷத்தை கொடுத்துவிடும் என்று கேட்டான். எனக்கும் தெரியவில்லை, இருந்தாலும் என்ன நடக்கிறது பார்க்கலாம் வா என கூறிய கண்ணன் அர்ஜுனனுடன் முதியவரை பின்தொடர்ந்தார். முதியவர் செல்லும் வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த 2 மீன்களை வாங்கி கொள்ளும்படி முதியவரிடம் கேட்டான். சிறிது நேரம் யோசித்த முதியவர், இந்த காசுகள் எப்படியும் தன் குடும்பத்திற்கு ஒருவேளை பசியை கூட போக்காது என எண்ணி அந்த மீன்களை வாங்கி ஆற்றிலேயே விட்டு புண்ணியமாவது மிஞ்சட்டும் என தீர்மானித்தார். அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றில் விட்டார். இன்னொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கி இருப்பதை பார்த்த அவர் மீனின் வாயை பிளந்து பார்த்தார். அதை பார்த்ததும் பிரமிப்பின் உச்சத்திற்கே சென்றார். அது அவர் மனைவி ஆற்றில் தவறவிட்ட விலை உயர்ந்த கல். சந்தோஷ மிகுதியால் சிக்கியாச்சு என்று கூச்சலிட்டார். அதே நேரம் யதார்த்தமாக அவ்வழியே இவரிடம் கொள்ளையடித்த திருடன் வர அவன் திடுக்கிட்டு தன்னைத்தான் முதியவர் கூறுகிறார் என்று எண்ணி ஓடும்போது கண்ணனும் அர்ஜுனனும் அவனை பிடித்து விட்டனர். அவனை சிறையில் அடைத்துவிட்டு அவன் வீட்டில் இருந்த திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்தார். அவை அனைத்தையும் முதியவருக்கு கொடுத்தார். கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னார், இவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அடுத்து நீ கொடுத்த விலை உயர்ந்த கல்லை தானும் பயன்படுத்தாமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒளித்து வைத்திருந்தார். ஆகவே அவை 2ம் அவரிடம் தங்கவில்லை. ஆனால் இப்போதோ தன்னிடம் இருந்தது மிக குறைவானது என்றாலும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என்று கருதினார். இவர் செய்த இந்த புண்ணியத்தால் அவர் இழந்த செல்வத்திற்கும் மேலாகவே அடைந்தார் என்று கூறினார் கண்ணன். பிறருக்கு நல்லதே நினையுங்கள், உங்களுக்கான நல்லது தானாகவே நடக்கும். வசதி படைத்தவங்கள பல பேர் உதவின்னு கேட்டு வந்த யாருக்குமே 10 பைசா கூட இழக்க மாட்டாங்க. கஷ்டப்படுறவங்க கண்ணு முன்னாடி இருந்தாலும் அதை கண்டுக்காம அவங்க பாட்டில் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க அப்போதைக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சு தாங்க போவாங்க. எவர் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்களோ கடவுள் அவங்கள அப்போதைக்கு சோதிக்கிற மாதிரி தெரியலாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற பல சம்பவங்களை நான் என்னோட வாழ்க்கையில் நிறையவே பார்த்துருக்கேங்க. உங்கள் வாழ்க்கையில இது போன்ற சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.